Dear goodies, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Next concept in plant kingdom is plant life cycle and alternation of generation and the last part in plant kingdom. தாவர உலகத்துல கடைசி பகுதி, அடுத்த பகுதி என்ன அப்படின்னா plant life cycle, தாவர வாழ்க்கை சுழற்சி and alternation of generations, சந்ததி மாற்றம். In the life cycle of plants, two distinct phases are reported. தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியில் இரண்டு நிலைகள் காணப்படும். One is the gametophyte, another is the sporophyte. ஒன்னுக்கு gametophyte னு பேரு, இன்னொன்னுக்கு sporophyte னு பேரு. Gamete producing plant body is said to be gametophyte and spore producing plant body is said to be sporophyte. கேமீட்டுகளை உருவாக்கக்கூடிய தாவரத்தை கேமெட்டோஃபைட்னு சொல்லுவான். ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய தாவரத்தை ஸ்போரோஃபைட்னு சொல்லுவான். அப்ப பிளான்ட்ல எடுத்துட்டெல்லாம் ஹாப்ளாய்டும் இருப்பான், டிப்ளாய்டும் இருப்பான். இந்த ஹாப்ளாய்டு ஃபேஸ் ஒருமைய நிலை இருக்கு போறதுல அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் கேமெட்டோஃபைட்னு சொல்லுவோம். டிப்ளாய்டு செல்ஸா இருந்ததுன்னா அதோட பிளான்ட் பாடியை ஸ்போரோஃபைட்னு சொல்லுவோம். அதாவது கேமெட் ஹாப்ளாய்டு ஆக்சுவல் மீனிங் ஒன் செட் ஆஃப் குரோமோசோம், ஒரு கட்டை குரோமோசோம் காணப்படும். டிப்ளாய்டு மீன்ஸ் டூ செட்ஸ் ஆஃப் குரோமோசோம், இரண்டு கட்டை குரோமோசோம்கள் காணப்படும். அப்ப பிளான்ட் பாடி ஹாப்ளாய்டா இருக்கலாம், டிப்ளாய்டா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். They divide by mitosis. அவர்கள் மைட்டோசிஸ் செல் பெறுதலில் ஈடுபடுவார்கள். அப்புறம் மியாசிஸ் வரும், அது அப்புறம் வரும். கேமெட் ஃபார்ம் ஆகும், மியாசிஸ் வரும். இப்போ பிரையோஃபைட் நம்ம ஒன்று படிச்சோம். Bryophytes are the amphibians of the plant kingdom. Bryophyteகளை தாவர உலகின் இரு வாழ்விகள் என அழைக்கிறோம். The plant body of bryophyte is haploid in nature. We are calling it as gametophyte. Bryophyteகளின் தாவர உடலமானது ஒருமைய நிலையில் காணப்படும் haploid. அதை நம்ம gametophyte னு சொல்லுவோம். This bryophyte produces gametes by mitotic cell division. அதோட plant body ஹாப்ளாய்டா இருக்கிறதுனால, ஒருமயத்துல இருக்கிறதுனால ஆந்த்ரீடியத்துல இருந்து ஆந்த்ரோசோவாய்டு ஃபார்ம் ஆகும் மேல் கேமெட், ஆர்கிகோனியத்துல எக் இருக்கும் ஃபீமேல் கேமெட். இந்த கேமெட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா பை மைட்டாசிஸ். ஏன்னா ஏற்கனவே அதோட பிளான் பாடி ஹாப்ளாய்டு ஒருமயம் தான், அது பாரியா குறையாது. அதனால அங்க பிரையோஃபைட்டை பொறுத்தவரையும் கேமெட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை மைட்டாசிஸ். ஒரு எக்ஸாம்பிள் male gamete anthrozoid on gamete, pen gamete egg andam. Water is absolutely essential for fertilization. நீரின் துணை கொண்டு கருவுறுதல் நடைபெறும். Zygote is formed. n plus n is equal to 2n. 2n சேர்ந்தா zygote அப்படிங்கிற இருமயம் வந்துடும். மேல் gamete ஒரு n, female gamete ஒரு n, haploid, haploid, ஒருமயம், ஒருமயம். It will become diploid, sporophyte. Zygote is the first cell of the sporophyte. Zygote என்பது ஸ்போரோஃபைட்டிக் தலைமுறையின் முதல் செல்லாகும். அந்த ஸ்போரோஃபைட்ல நம்ம படிச்சிருக்கோம். பிரையோஃபைட் பார்க்கிறப்ப ஃபுட், சீட்டா, கேப்சூல், பாதம், சீட்டா, கேப்சூல் என்று அழைக்கப்படுகின்ற பகுதிகள் காணப்படும். எல்லாம் நம்ம அங்க படிச்சிருக்கோம். ஞாபகம் நினைக்கிறேன். ஃபுட், சீட்டா அண்ட் கேப்சூல் அப்படின்னு இங்க பார்த்துருக்கோம். ஓகேயா? இந்த கேப்சூல் உள்ளதா யார் இருப்பா? ஸ்போர் மதர் செல்ஸ் இருப்பா, ஸ்போர் தாய் செல்கள் காணப்படும். The sporophyte undergo meiotic cell division to form haploid spores. அந்த ஸ்போரோஃபைட்ல மியாசிஸ் நடந்து ஒருமைய நிலையில் உள்ள ஸ்போர்கள் உருவாவார்கள். ஓகேயா? Haploid spores on germination undergo mitotic cell division to form haploid plant body. அந்த ஸ்போர் கீழே விழுந்து முளைச்சு மைட்டோட்டிக் செல் பெறுதலில் ஈடுபட்டு புதிய தாவரத்தை உருவாக்கும். கிளியர்? இப்ப இதோட லைஃப் சைக்கிள் இதான் லைஃப் சைக்கிள்னு பேரு, வாழ்க்கை சுழற்சி. இதுல என்ன இருக்கு? ஹாப்ளாய்டு ஃபேஸ் இருக்கு, டிப்ளாய்டு ஃபேஸ் இருக்கு. ஒருமைய நிலை காணப்படுகிறது, இருமைய நிலை காணப்படுகிறது. திருப்பி அதுல இருந்து என்ன வருது? ஒருமைய நிலை வருது. இது மாதிரி ஹாப்ளாய்டும் டிப்ளாய்டும் ஒருமயமும் இருமயமும் மாறி மாறி வந்தால் அதுக்கு ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். In the life cycle of bryophytes or any plant, the haploid phase alters with the diploid or diploid phase alters with the haploid. This is called alternation of generations. தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியில் ஒருமைய நிலையும் இருமய நிலையும் அல்லது இருமய நிலையும் ஒருமைய நிலையும் மாறி மாறி வந்தால்
அதற்கு சந்ததி மாற்றம் என்று பெயர். அதுதான் இங்கிலீஷ்ல ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சொல்லுவோம். இது மாதிரி ஆல்கேல வேற மாதிரி இருக்கும், பிரயோல வேற மாதிரி இருக்கும், டெரிடோல வேற மாதிரி இருக்கும், ஜிம்னோ என்ஜியோல ஒரு மாதிரி இருக்கும். அதை பேசிஸா வச்சுட்டு இந்த லைஃப் சைக்கிளை 3ஆ பிரிச்சிருக்காங்க. வாழ்க்கை சுழற்சி 3 வகைப்படும். ஒன் இஸ் ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஹாப்ளான்டிக் வாழ்க்கை சுழற்சி அப்படின்னா ஹாப்ளாய்டு ஃபேஸ் இஸ் predominant. ஒருமைய நிலையானது இதனுடைய வாழ்க்கை சுழற்சியில் பெரும்பான்மையாக காணப்படும். டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், இருமய நிலை, டிப்ளாய்டு ஃபேஸ் இஸ் predominant. இதை தவிர இன்டர்மீடியட்டா ஹாப்ளோடிப்ளான்டிக், ஒருமய இருமய 75-25 ஆர் 25-75 இருக்காது. அது மாதிரி இருந்தா அதுக்கு ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாப்ளான்டிக் பார்ப்போம். ஏன்னா வெரி சிம்பிள், ஏற்கனவே படிச்சதோட கண்டினியூவேஷன். Haplontic cycle, life cycle, the best example is algae. Most of the algal species. Haplontic வாழ்க்கை சுழற்சிக்கு மிக சிறந்த உதாரணம் ஆல்காக்களின் பெரும்பான்மையான சிற்றினங்கள். 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கா. வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா, some species of Chlamydomonas. வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா, கிளாமிடோமோனாஸின் சில சிற்றினங்கள். இதுல எடுத்துட்டேன்னா இதை பொறுத்தவரையும் ஸ்போரோஃபைட், இது பாருங்க படத்தை பாருங்களேன். இதுல பாக்குறப்ப கேமெட்டோஃபைட் தான் 99% இருக்கும், ஸ்போரோஃபைட் ஒரே ஒரு % தான் இருக்கும். இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஆல்கே 99% represented by gametophyte, only 1% is represented by sporophyte. That means sporophyte is represented only by a single cell called zygote. ஆல்காக்களின் வாழ்க்கை சுழற்சியில் 99% ஒருமைய நிலை, கேமெட்டோபைட்டிக் நிலை, ஹாப்ளாய்டு நிலை மட்டும்தான் காணப்படும். ஒரே ஒரு % கொஞ்சூண்டு மட்டும் என்ன இருக்கும், ஸ்போரோஃபைட். யாருன்னா ஜைகோட்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஜைகோட் இஸ் த ஒன்லி செல் இஸ் a sporophyte in algae. ஆல்காக்களிலே ஜைகோட் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று மட்டும்தான் இருமய நிலையில் இருக்கும். அப்ப ஹாப்ளாய்டு ஃபேஸ் ரொம்ப 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 ஜாஸ்தி இருக்கிறதுனால, ஹாப்ளாய்டு ஃபேஸ் ரொம்ப predominant-ஆ இருக்கிறதுனால இதுக்கு பேரு ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா the haploid phase, the gametophytic phase is dominant and photosynthetic in nature. ஆல்காக்களிலே இந்த ஒருமைய நிலையானது, கேமெட்டோபைட்டிக் நிலையானது பெரும்பான்மையாக இருக்கும். இதுதான் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும். The diploid phase, the sporophytic phase, is represented by only one cell. Sporophytic நிலையானது, இருமய நிலையானது, இதுதான் sporophyte SP, ஒரே ஒரு செல் மட்டும் இருக்கும். ஹாப்ளாய்டு நிறையா இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு, ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் பேரு. அடுத்தது ஓடி டிப்ளான்டிக். இதெல்லாம் நீ படிச்சது அப்படி ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த டிப்ளான்டிக் நம்ம எடுத்துக்கோன்னு வச்சுக்கோ. ஏன் டிப்ளான்டிக்கை பொறுத்த வரையும் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஜிம்னோ தெரியும், இப்பதான் பார்த்தோம், நேக்கட் சீடட் பிளான்ட். ஏஞ்சியோ தெரியும், ப்ரொடெக்டட் சீடட் பிளான்ட், சிறந்த விதைகளை உடைய தாவரம் ஜிம்னோ, மூடிய விதைகளை உடைய தாவரம் ஏஞ்சியோ. இதை தவிர ஆல்கேல ஃபியூக்கஸ்னு ஒரு ஆல்கே, அது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். அதுல என்ன இருக்குன்னா டிப்ளான்டிக் சைக்கிள் இருக்கு. இதுல என்ன, இந்த படத்தை பாருங்க. டிப்ளான்டிக் சைக்கிள் எடுத்துட்டோம்னா இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் டாமினன்ட். கிட்டத்தட்ட 80 to 90% வரை யார் இருப்பான்னா இருமய நிலையானது காணப்படும். அதாவது ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் predominant, autotropic in nature. ஸ்போரோஃபைட்டிக் நிலையானது, ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய நிலையானது பெரும்பான்மையாக காணப்படும். ஆட்டோட்ரோபிக், தமக்கு தாமே உணவை தயாரித்துக் கொள்ளும். போட்டோசிந்தட்டிக், ஒளிச்சேர்க்கையை செய்யும். இண்டிபெண்டன்ட், தானாக உயிர் வாழும். அந்த கேமெட்டோபைட்டிக் ஃபேஸ் இருந்தெல்லாம் இட் இஸ் ரெடியூஸ்ட், ரொம்ப கொஞ்சூண்டு தான் இருக்கும் கேமெட்டோபைட்டிக் ஃபேஸ். கேமிட் மட்டும்தான் அந்த ஒருமைய நிலையில இருக்கும். ஹாப்ளாய்டு ஃபேஸ் இஸ் வெரி 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 லெஸ் and it depends on sporophyte for everything. இந்த கேமெட்டோபைட்னால தனியா உயிர் வாழ முடியாது, ஸ்போரோபைட்ல இருந்தா எல்லாத்தையும் எடுத்துப்போம். அப்ப கிட்டத்தட்ட 90% டிப்ளாய்டு ஃபேஸ் இருக்கிறதுனால, இருமய நிலை இருக்கிறதுனால இந்த சைக்கிளுக்கு பேரு டிப்ளான்டிக் சைக்கிள் பேர். ஆல்கேயை பொறுத்தவரையும் ஹாப்ளாய்டு ஃபேஸ் இஸ் predominant, ஒருமைய நிலை பெரும்பான்மையாக காணப்படும்.
இவால பொறுத்தவரையும் ஜிம்னோ ஏஞ்சியோ பொறுத்தவரையும் டிப்ளாய்டு ஃபேஸ் இஸ் ப்ரெடாமினன்ட், டிப்ளான்டிக்னு பேர். இது முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தது இங்க ஓடிவா இன்னொரு கேஸ் ஹாப்ளோடிப்ளான்டிக் அப்படின்றது. வேற மாதிரி இதை சொல்லலாம், டிப்ளோ ஹாப்ளான்டிக்னு சொல்லலாம். எல்லாம் புக்ல இருக்கிறதா வேற கேட்டு. ஹாப்ளோடிப்ளான்டிக்னு ஒண்ணு, டிப்ளோ ஹாப்ளான்டிக் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப பிரையோஃபைட்ஸ் இருக்கு, டெரிடோஃபைட்ஸ். நம்ம பிரையோஃபைட்டும் படிச்சுட்டோம், டெரிடோஃபைட்டும் படிச்சுட்டோம். Bryophytes are the amphibians of the plant kingdom. தாவர உலகின் இரு வாழ்விகள் பிரையோஃபைட். Pteridophytes are the true land plants. Pteridophytes என்பவை உண்மையான நிலவாழ் தாவரங்கள். இந்த பிரையோஃபைட் எடுத்துட்டேன்னா gametophytic phase is dominant, நிறைய இருக்கா, பெரும்பான்மையாக காணப்படும். Photosynthetic, ஒளிச்சேர்க்கைகளை செய்யும். And 75% of the life cycle occupied by the gametophytic phase. பிரையோஃபைட்ல கிட்டத்தட்ட 75% யார் இருப்பா அப்படின்னு சொன்னா இந்த கேமெட்டோஃபைட் தான் இருப்பா. அதுல ஸ்போரோஃபைட் இருக்கு பாருங்க, 2n ஸ்போரோஃபைட், 2n டிப்ளாய்டு, இருமய நிலையில் காணப்படுதல். இட் இஸ் நான் போட்டோசிந்தட்டிக், ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது. டிபெண்ட் த கேமெட்டோஃபைட் ஃபார் எவ்ரிதிங். கேமெட்டோஃபைட்ல இருந்தா ஃபுட்டு கிட்ட எல்லாத்தையும் எடுத்துப்பா. 25% மட்டும் தான் லைஃப் சைக்கிள்ல இருப்பா. அப்ப ஹாப்ளாய்டு ஃபேஸ் நிறைய இருக்கு, டிப்ளாய்டு ஃபேஸ் கொஞ்சோண்டு இருக்கு. ரெண்டு இருக்கிறதுனால ஹாப்ளோடிப்ளான்டிக் அப்படின்னு இதை சொல்லுவா. இதுக்கு பிரையோஃபைட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இதை தவிர ஆல்கேல 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்டோகார்பஸ், பாலிசைபோனியா, கெல்ப். இப்ப ஆல்கேல ஹாப்ளான்டிக்கும் இருக்கு, டிப்ளான்டிக்கும் இருக்கு, ஹாப்ளோடிப்ளான்டிக்கும் இருக்கு ஆல்கேல. சோ இதெல்லாம் நீட்ல ரொம்ப முக்கியம். ஒன் மார்க்ல இம்பார்ட்டன்ட். So Ectocarpus, Polycyphonia and kelp, 3 பேரும் ஆல்கேயா இருந்தாலும் அவள்கிட்ட இந்த ஹாப்ளோடிப்ளான்டிக் சைக்கிள் இருக்கும். அடுத்தது டெரிடோஃபைட் ஓடிடும். டெரிடோஃபைட்ல டிப்ளோ ஹாப்ளான்டிக்னு சொல்லிடுவோம். டெரிடோஃபைட்டை பொறுத்தவரையும் ஸ்போரோஃபைட் இருக்கு பாருங்க, ஸ்போர் ப்ரொடியூசிங் பிளான்ட் இஸ் ப்ரெடாமினன்ட், நிறைய இருப்பா. போட்டோசிந்தட்டிக், தனக்கு வேணுங்கிற உணவை தானே தயார் பண்ணிப்பா. அப்ப இங்க பொறுத்தவரையும் டெரிடோஃபைட்டை பொறுத்தவரையும் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் 75% இருக்கும், கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் 25% இருக்கும். ஸோ இதை டிப்ளோ ஹாப்ளான்டிக்னு சொல்லலாம். டிப்ளாய்டு இஸ் ப்ரெடாமினன்ட் அண்ட் ஹாப்ளாய்டு ஃபேஸ் இஸ் 25%. இருமய நிலை நிறைய இருக்கும், ஒருமய நிலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுல என்னன்னா கேமெட்டோஃபைட் இஸ் இண்டிபெண்டன்ட். கேமெட்டோஃபைட் தானாக உயிர் வாழும். போட்டோசிந்தட்டிக், ஃபுட்டை தயார் பண்ணிப்போம். ஷார்ட் லிவ், கொஞ்ச நாள் தான் இருக்கும். இப்போ பிரையோஃபைட்ல என்னன்னா ஸ்போரோஃபைட் டிபெண்ட் த கேமெட்டோஃபைட். ஸ்போரோஃபைட் ஆனது கேமெட்டோஃபைட்டினை உணவிற்காக சார்ந்து இருக்கும். ஆனா டெரிடோஃபைட்ல ஸ்போரோஃபைட்டும் இண்டிபெண்டன்ட் இன் நியூட்ரிஷன், தானே உணவை தயாரித்துக் கொள்ளும். கேமெட்டோஃபைட் இஸ் ஆல்சோ இண்டிபெண்டன்ட் இன் நியூட்ரிஷன், கேமெட்டோஃபைட்டும் தானே உணவை தயாரிச்சுப்பாங்க. இப்ப என்ன ஹாப்ளோடிப்ளான்டிக்னா ஹாப்ளாய்டு ஃபேஸ் 75%, டிப்ளாய்டு ஃபேஸ் 25% வச்சுக்கோ. இது எதுல? பிரையோஃபைட்ஸ். டெரிடோஃபைட்ஸ்ல எப்படி சொல்லலாம்? டிப்ளோ ஹாப்ளான்டிக் நம்ம சொல்லிக்கலாம். டிப்ளாய்டு 75% இருக்கும், ஹாப்ளாய்டு 25% இருக்கும். அதனால இதுக்கு காமனா என்ன பேர் கொடுத்துட்டா ஹாப்ளோடிப்ளான்டிக் சைக்கிள், ஒருமய இருமய சுழற்சின்னு சொல்லிட்டான். ஹாப்ளான்டிக் ஒருமயம், 1 set of chromosome. டிப்ளான்டிக் 2 sets of chromosome, இருமய சுழற்சி. ஹாப்ளோடிப்ளான்டிக் ஒருமய இருமயம். பர்சன்டேஜ் வச்சு இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் வச்சிருக்காங்க. ஓகே, இதான் தெரிஞ்சுக்கணும். இதுல எக்ஸப்ஷனல் கேஸ் என்னன்னா ஆல்கேல ஹாப்ளான்டிக்னா வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா, கிளாமிடோமோனாஸ். டிப்ளான்டிக் அப்படின்னா ஃபியூக்கஸ். ஹாப்ளோடிப்ளான்டிக்கை பொறுத்தவரையும் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. எக்டோகார்பஸ், பாலிசைபோனியா அண்ட் கெல்ப். ஸோ இதை நீங்க ஞாபகம். ஓகே, தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. Thank you, goodies.